வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டு ஸ்டைலில் மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு. சும்மாவே சம்பவம் பண்ணுவோங்க. இன்னைக்கு சண்டே வேற, நம்ம வீட்டு ஸ்டைலில் மட்டன் கிரேவி பார்க்கலாமா? நல்ல எல்லாம் வெள்ளாட்டங்கறியா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏண்டா ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக உனக்கு எல்லாம் கொடுக்கணுமா? நான் எங்கே வைப்பேன்? நல்லியை பார்த்தா ஆசையாக இருக்குது. ஆனால் நீ பேசி முடிக்கிறக்குள்ள காலையில் ஆயிரம் போல இருக்கு. காலையில் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டுப்போம். எங்கடா போ. ரைட்டு பேனர்ஜி முடிச்சிட்டிங்க போல். நான் ஒன்றுமே பண்ணலை. நான் கொஞ்சம் அப்படி இப்படிக்கா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு திருப்பலான்னு திருப்பினேன். அதாவது நான் இப்போ பாபா என்ன சொல்லுதுன்னா, அங்கே 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 வேவ்ஸ் எப்படி இருக்கு? ஓகே ம். சும்மாவே சம்பவம் பண்ணுவோம். இன்னைக்கு சண்டே வேறங்களா? கருப்பு கருப்பா வந்துச்சு. நான் பைத்தியம். ஏன் லாக் ஆச்சு? அர்த்தம் சும்மாவே சம்பவம் பண்ணுவோங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வேற. கேட்கவா? ஏங்க பாருங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லல. விண்டோஸ் பட்டன் இருக்குல்ல, கதவு பட்டனை அமுத்தவும். விண்டோஸ் பட்டனா அமுத்து. அந்த சைடு ரைட் சைடில் ஒரு பவர் பட்டன் தெரியுதா? பிரேவ் பை ஒரு சிங்க ஐக்கான் தெரியுதா? மேலே ஸ்க்ரீனில் பாரு, ஒரு சிங்க ஐக்கான் தெரியுதா? கீழே. பார்த்துக்கங்க, இவங்கள வச்சு தான் நாங்கள் இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆன் பண்ண மைக்க. ஒன் டைம் அடிக்கிறது மைக் ஆன் பண்ணாம. நீ காலையிலேருந்து பேசிக்கிட்டு தாண்டி இருக்க. ஒரே ஒரு ஷாட்டுக்கு 10 மணி நேரம் வேலை செய்கிற ஒரே ஆள் நம்மளை தான் இருக்கும். ஓகே ஸ்டார்ட். எஸ்பிபி நெஞ்சுக்கு தொண்டை கட்டிக்கிருச்சு. யாராவ இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே சும்மாவே சம்பவம் பண்ணுவோங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டு ஸ்டைலில் மட்டன் கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல இளம் வெள்ளாட்டங்கறியா பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஆயில் இல்லாமல் வெறும் மட்டன் கொழுப்புலையே தான் கிரேவி வைக்க போகிறோம். பட்டை வகையெல்லாம் சேர்த்து அந்த கொழுப்புல கருவேப்பிலையும் சேர்த்து இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு, கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா குறகுறப்பாக அரைச்சி, கூடவே லைட்டாக உப்பும் போட்டு அப்படியே ஒரு வணக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க அந்த இளம் வெள்ளாட்டங்கறி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து இந்த கலவை. கவின், நீயும் நம்பிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா எனக்கு பேசணும். போய் தூங்குடா, நாளைக்கு போட்டுக்கலாம். எடிட்டருக்கு தான் வீடியோ எடுக்க விட்டுருக்கீங்களே. அன்னைக்கு காலையில் 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூதா. மக்களே, சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்க, நைட்டு 12 மணி. இது தரமான பிடிஸாக இருக்க போகுது. என்ன வச்சு காமெடி இப்படி பண்ணலையே. கலந்து விட்டுக்கோங்க. அது கூட குறகுறப்பா அரைச்ச வெங்காயம். கவின, இன்னமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க கட் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். அப்போ நீ என்ன பண்ணும்,
என்னென்ன அரைச்சோன்றதை ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா கரெக்டா தான் போனேன். ம் கொரகொரப்பு முன்னாடி போட்டேன்னா அதனால கொஞ்சம் இதை தாண்டி 7 மணி நேரமாக பண்ணிக்கிட்டு இருக்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சும்மாவே சம்பவம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டு ஸ்டைல்ல மட்டன் கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல இளம் வெள்ளாட்டங்கறியா பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எண்ணெய் இல்லாம வெறும் ஆட்டு கொழுப்புலயே தான் கிரேவி வைக்க போறோங்க. கொழுப்பு நல்லா உருகி வந்ததும் அதுல பட்டை வகையெல்லாம் சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா கொரகொரப்பா அரைச்சு உள்ள சேர்த்து லைட்டா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இந்த கலவை நல்லா கொதிஞ்சு வந்ததும் இது கூடவே இளம் வெள்ளாட்டங்கறி இருந்தது இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்ல ஒரு பெரட்டி விடுங்க. அப்படியே பச்சை கலர்ல பார்க்கவே ஆசையா டெம்ப்டிங்கா இருக்கும். இந்த கலவை நல்லா கொதிஞ்சு வர வரைக்கும் காங்கிரீட் போட்டுருங்க. கலவை ரெடியாகும். ஏண்டி கலவை மிக்சர் சொன்னாலும் தப்பு, கலவை சொன்னாலும் தப்பு, வேற என்னதான் இதை சொல்றது? போங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. கிருஷ்ணமூர்த்தி குறுக்க பேசுனீங்க மூக்கு பேத்துருவேன். நீங்கள் கரெக்டாக பேசினா நான் சரவுண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அவனே டயர்ட் ஆகிட்டான். உங்கள் அம்மா நடிக்கிறத பற்றி நீயே ஷாக் ஆகிட்டாடாமா? ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி, அதோட பேசாதீங்க. சரியா? என்ன மரியாதையா பேசுறீங்க? டேக் நம்பர் 120. ஷார்ட். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் கறி. சும்மாவே சம்பவம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டு ஸ்டைல்ல மட்டன் கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல இளம் வெள்ளாட்டங்கறியா பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எண்ணெய் இல்லாம வெறும் வெறும் மட்டன் கொழுப்புல தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பி. என்னால கட் பண்ணி போடுங்க. முடியாது. எடிட்டருக்கு அதானே வேலை. எடிட்டருக்கு ஒரு நாள் கட் பண்ணது வேலை. வாழ்க்கை ஃபுல்லாக கட். கல்யாணம் பண்ணா வாழ்க்கை ஃபுல்லா கட் பண்ணணும். ப்ளீஸ் ஒரே ஒரு டேக் கரெக்டாக இடம். ஏண்டி 2 நிமிஷம் பேச முடியாதா? இவா நான் காட்டுறேன் எப்படி பேசணும். நான் இந்த பெர்ஃபார்ம் பண்ண என்ன விட. கிச்சாவும் பாரு ஒரே டேக்ல முடிச்சு காட்டுறேன். சும்மாவே சம்பவம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டு ஸ்டைல்ல மட்டன் கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல இளம் வெள்ளாட்டங்கறியா பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ஆயில் இல்லாம மட்டன் கொழுப்புலேயே தாங்க கிரேவி வைக்க போறோம். மட்டன் கொழுப்பு நல்லா உருகி வந்ததும் அதுல பட்டை வகையெல்லாம் சேர்த்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல கொரகொரப்பா அரைச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து உப்பையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வர டைம்ல எல்லாம் வெள்ளாட்டங்கறி வாங்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா கழுகி உள்ள சேர்த்து அதையும் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு நல்லா சூப்பரா பச்சை கலர்ல கிரேவியா வந்துருக்குங்க. இதை நைட்டா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க வைங்க. கறியில இருந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதி வர டைம்ல ஒரு 2 நாட்டு தக்காளி ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் ஒரு கிளறிக்கோங்க. கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் அதையும் சேர்த்து இந்த நல்லியை பார்த்தாலே சாப்பிடணும் போல ஆசையா இருக்குங்க. மஞ்சத்தூள் மஸ்ட்டுங்க, எப்பவும் சொல்ற மாதிரி தான். ரொம்ப முக்கியமான விஷயம், சுடுதண்ணி ஆட் பண்ணுங்க. சில்லுன்னு இருக்க தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கறி இறுகிடும், அப்புறம் சாஃப்டா வராது, கம்பெனி பொறுப்பேற்காதுங்க. அதனால சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா 4 வீடு மணக்கிற அளவுக்கு கமன்னு மட்டன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருங்க. இதுல நல்ல சுட சுட சாப்பாடை போட்டு அப்படியே அந்த கிரேவியை ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா பா. ஆனா ஒரு சின்ன தப்பு இருக்கு. கொலை பண்ணிடுவேன் உங்களை. நம்ம ஊருக்காரங்க எவனும் வந்திருக்காங்களா? குத்துவ தரத்துல உருவாக கிடையாது மாஸ்டர். அப்ப நமக்குள்ள இருக்கட்டும், அப்படியே போட்டு நமக்கு வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம்.